திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருடைய தேவாரமெல்லாம் 4, 5, 6, 3 திருமுறை. இன்றைக்கி நாம் பார்க்குறது 5ஆம் திருமுறை. திரு நாரையூர் தலத்தில் பதிக எண் 55 திருக்குறுந்தொகை. இது தேவாரம் திருவாசகம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கே போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். என்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தெரியாதவங்க, அவங்களுக்கும் போகணும் இந்த பதிவுகள்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த தேவாரமும் திருவாசகமும் பாட பாட நம்மளுக்கு ஆயுள் கூடும். நம்ம வீட்டில் இருக்கிற தரித்திர நிலைகள் பறந்தோடி போகும். நல்ல சூழல் விளையும், தன விருத்தியாகும், தானிய விருத்தியாகும். பிள்ளைகள் நல்ல சொல் பேச்சு கேட்பாங்க. இதெல்லாம் பாட பாட பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்துக்கு வருவாங்க. நாம் பண்ணுற நன்மைகள் தான் நம்ம குழந்தைங்களுக்கு விடியும். ஆகையினால் நாம் இதையெல்லாம் பாட ஆரம்பித்தோம்னா நம்ம குழந்தைங்க நல்வழிப்படுவாங்க, அவங்களுக்கு நல்ல வாழ்வு மலரும். இதையெல்லாம் பாடுங்க, பணிங்க, இறைவனை கேளுங்க. திருச்சிற்றம்பலம். வீறுதான் உடை வெற்பன் மடந்தை ஓர் கூரன் ஆகிலும் கூண்பிறை சூடிலும் நாறு பூம்பொழில் நாரையூர் நம்பனுக்கு ஆறு சூடலும் அம்ம அழகிதே. புள்ளி கொண்ட புலிபுரி ஆடையும் வெள்ளி கொண்ட வெண்பூதிமை ஆடலும் நல்லி தென்திரை நாரையூரான் நஞ்சை அள்ளி உண்டலும் அம்ம அழகிதே. வேடு தாங்கிய வேடமும் வெண்தலை ஓடு தாங்கிய உன் பலி கொள்கையும் நாடு தாங்கிய நாரையூரான் நடம் ஆடு பைங்கழல் அம்மா அழகிதே. கொக்கின் தூவலும் கூவிலம் கண்ணியும் மிக்க வெண்தலை மாலை விரிசடை நக்கண்ணாகிலும் நாரையூர் நம்பனுக்கு அக்கின் ஆரமும் அம்மா அழகிதே. வடிகொள் வெண்மழு மான் அமர் கைகளும் பொடிகொள் செம்பவளம் புரைமேனியும் நடிகொள் நல்மயில் சேர்த்திரு நாரையூர் அடிகள் தம் வடிவு அம்ம அழகிதே. சூளம் மல்கிய கையும் சுடரொடு பாலும் நெய்தயர் ஆடிய பான்மையும் ஞாலம் மல்கிய நாரையூர் நம்பனுக்கு ஆல நிழலும் அம்ம அழகிதே. பண்ணின் நாள்மறை பாடலோடு ஆடலும் எண்ணிலார் புறம் 3 எரி செய்ததும் நன்னினார் தூய தீர்த்தலும் நாரையூர் அன்னலார் செய்கை அம்ம அழகிதே. என்பு பூண்டு எருது ஏறி இளம்பிறை மின் புரிந்த சடைமேல் விளங்கவே நண்பகல் பலி தேரினும் நாரையூர் அன்பனுக்கு அது அம்ம அழகிதே. முரலும் கிண்ணரம் மொந்தை முழங்கவே இரவில் நின்று எரியாடலும் நீடுலாம் நரலும் வாரி நன்னாரையூர் நம்பனுக்கு அறவும் பூணுதல் அம்ம அழகிதே. கடுக்கை அம்சடையன் கையிலை மலை எடுத்த வாளரக்கண் தலை ஈரஞ்சும் நடுக்கம் வந்து இர நாரையூரான் விரல் அடுத்த தன்மையும் அம்ம அழகிதே. நடுக்கம் வந்து இர நாரையூரான் விரல் அடுத்த தன்மையும் அம்ம அழகிதே. திருச்சிற்றம்பலம். சுவாமி சௌந்தரேஸ்வரர், அம்பாள் திரிபுர சுந்தரி.
பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான பாடலை கொடுத்துருக்காரு பாருங்கள். இதில் ராவணன் வந்து அந்த கைலாய மலையை தூக்கினதை பற்றியே தான் சொல்கிறாங்க. அவன் தூக்கிட்டான், அதை வந்து கட்ட விரலை ஊனி அதை மலையை பிடிச்சிட்டார். ஏன்னா அன்புனால அவன் அப்படி வசப்படுத்தி வச்சுருந்தான். இதில் எல்லாரும் சொல்லும்போது இதில் நம்ம இந்த திருநாவுக்கரசரை பார்க்குறோம். இதில் அவனுடைய அன்பையும் பார்க்கணும். ராவணன் பொல்லாதவன்றது ஒரு பக்கம், அவன் அந்த காம்போதி ராகத்தை பாடி சிவபெருமானை அப்படி மயக்கி வச்சுருந்தான். எதுக்காக சொல்கிறேன்னா, இசையால் வசமாக இதயமே கிடையாது, இசையால் வசமாக இதயமே கிடையாது. ஆகையினால நம்ம அவன் அந்த செருக்கில் தான் சொல்லுவான், என் பெருமானை நான் கூப்பிடணுன்னா ராகம் ஒன்றே போகிறோம், நான் கூப்பிட்டு அவரை உட்கார வச்சு நான் என்ன வேணாலும் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய ராகத்துக்கு அப்படி அவர் தலை சாய்ச்சி கேட்டுக்கிட்டு இருந்தார். சுந்தரருடைய பாடலை அப்படி மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி அவனுடைய ஆணவ செருக்குனால இந்த மலையே தூக்கிட போகிறான்னு சொல்லிட்டு ஒரு விரலை கட்ட விரலை தான் அப்படி லேசாக அழுத்தினோடனே, அப்பா என் 10 தலையும் போச்சு, என்னை விட்டுடுங்க அப்படின்றாரு. அதை ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது நாமும் அவனுடைய அன்பையும் பார்க்க வேண்டியதாக அந்த இசையால் மயக்கி வச்சுருந்தான். அந்த மாதிரி இவங்க தேவாரத்தை பாடி சிவபெருமானை அப்படி பணிஞ்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் பாடுங்க, கேளுங்க. எவ்வளவுதான் நம்ம எல்லாம் நம்ம செய்து வைக்கிறோம், அன்பு இல்லைன்னா சாப்பிட முடியாது. நம்ம இலை நிறைய எதை வச்சாலும் மனசுன்னு ஒன்று வைக்கணும். அந்த மாதிரி சிவபெருமான் நம்ம மேலே மனசு வைக்கணும்னா நாம் அவருக்கு அன்பை கொடுக்கணும். நீ இப்போ சும்மா நான் வடை வச்சேன், பாயசம் வச்சேன், அத்தை வச்சேன், சோறு வச்சேன், எல்லாம் வச்சுக்கிறேன், நிறைய பலகாரம் செஞ்சு வச்சேன், எல்லாம் வச்சேன், அன்பு வச்சியா, அன்பு கலந்து வைக்கணும், கலந்து கொடுக்கணும். நம்மளுடைய அன்பை தான் அவர் எதிர்பார்ப்பார். எப்பா அந்த கண்ணப்ப நாயனாருக்கு எப்படி கொடுத்தாரு? அன்புனால தான், அன்பு தான். ஐயோ என் சிவபெருமான் இங்கே இருக்கிறாரே, நான் இப்படி பார்க்கவே இல்லையே. 6 நாளில் அவருக்கு கொடுத்துட்டார், மோட்சத்தை கொடுத்துட்டார். எவ்வளோ ஒரு அன்பு பாருங்கள். கண்ணில் அவர் அந்த அன்பை பார்த்து அவர் கண்ணில் ரத்தம் வருது. அவன் என்னடா கண்ணில் ரத்தம் வருதுன்னு கண்ணை பிடிங்க அப்பனா. அந்த மாதிரி அன்பு அப்படி இருக்கணும். அன்பு தான் இன்ப ஊற்று. அன்பு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அன்பில் தான் இறைவனே வசப்படுவார். அந்த அன்பு நாம் கள்ளமில்லாத அன்பை சிவன்பால் வைக்கணும். ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணிங்கன்னா வராது, அதுங்கிட்ட அன்பு அப்படி காமிச்சா தான் வரும். அந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னுவாங்க. அந்த கள்ளமில்லாத அன்பு தான் இறைவனை நம்பால் காண வைக்கும், நம்மளுடைய குறையெல்லாம் கேட்க வைக்கும். இல்லைன்னா என்றைக்கும் அளந்தபடி தான். நாம் அன்பினால் அவரை ஆள வேணும், வசப்படுத்த வேணும். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.